ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நல்ல காலை வேளையில உங்கள் மத்தியில் இருப்பதற்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படியாய் எனக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த அன்பு சகோதரர் நண்பர் ஆமென் பாஸ்டர் பிரவீன் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. மெய்யாகவே இந்த காலை வேளையில தேவன் நம் மத்தியில் நல்லவராக இருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு நிமிஷம் தேவனோட வார்த்தைக்குள் போவதற்கு முன்பாக அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிக்கலாம். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கக்கூடியவர்கள் அப்படியே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபிப்போம். தேவ மகிமை இந்த கூடாரத்தை நிரப்பும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில நம்மோடு என்ன பேச நினைக்கிறாரோ அவர் பேசும்படியாய். காரணம் அவருடைய வார்த்தை தான் நம்மளை உருவாக்க முடியும். அவருடைய வார்த்தை தான் நம்மளை கட்டி எழுப்ப முடியும். அவருடைய வார்த்தை அவரை போல நம்மளை மாற்றும். அவருடைய வார்த்தை நம்மளை விடுதலையாக்கும். அவருடைய வார்த்தை நம்மளை சுகமாக்கும். அவருடைய வார்த்தை நமக்குள் ஜீவனை உண்டாக்கும். ஆக அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைக்காய் எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி ஓ சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம். ஓ ரிபாலாலா சான்சு ரிபாபா பாபா ரிமானா செகரியான்சு ரிபாலாலா பௌஷான்சு ஈராபாபா பாபா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ இந்த வேளையில கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர சர்வ வல்லவராக இருக்கிறார். சுகத்தை தர சர்வ வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். துதிப்போ துதிப்போ துதிப்போ. ரிமாட்டோ ரிபாபாபா ரிபாலானாமா சோகோரியான்சு ரிபாலாலா பௌதுரியான்சு ரிபாபாபா ரிபாலானாமா செகரியான்சு ரிபாலா ரஹான்சு ரிபாபாபா ரிபாலானாமா செகரியான்சு ரிபாபாபா லிபாரா சான்சு ரிபாலாபா மகாதுராபாலா ரிகாச்சோ ரிபாபாபா ரிபாலானாமா சோகோரியான்சு. ஆண்டவர் இந்த அட்மாஸ்பியர் மாறட்டும். தேவ மகிமை இந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். லேபாரா சான்சு ரிகாச்சோ ரிபாபாபா. ஆவியானவர் விடுதலையோடு கூட எங்கள் நடுவில் வெளிப்படும்படியாய் லிபாரா சே கிரியைகளை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். லிபாதா நாமா சான்சு. உம்முடைய ஜனங்களை தொடுங்க. உம்முடைய ஜனங்களை பலப்படுத்துங்க. ஆவியில சோர்ந்து போய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளோட ஆவியை தட்டி எழுப்புங்க. லிபாது லாபா சான்சு. அனல் மூட்டுங்க அனல் மூட்டுங்க. லிபாரா சான்சு லிபாதா லாபோ சான்சு இகாராபாபா சான்சு. இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஓ லிபா சான்சு ஓ ராபாலா சான்சு லிபாரா சான்சு. இப்படியாய் பேசி ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில் ஒரு வசனத்தை என் முன்பாக இருக்கிறது உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிற வார்த்தை. ஆமென். யாராவது ஒருவர் சத்தம் அந்த வார்த்தையை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை பேதத்தை வைத்து விட்டு அப்படியே கண்களை மூடி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ஆபிரகாமின் தேவனே லோபோ சாந்தி அடை நோக்கி ஜெபிக்கலாம். இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நீ பயப்படாதே. இந்த காரியம் முடிந்த பிறகு பல காரியங்கள் நிமித்தம் நீங்கள் பயத்தோடு கூட இருக்கலாம். சில சம்பவங்கள் நடந்த பிறகு உன் வாழ்க்கையில் சில பயங்கள் ஏற்பட்டு இருக்கலாம். இல்ல சில சம்பவங்கள் நடக்க போகுமா நடந்துருமா இப்படி ஆயிரமா என்று பலவிதமான பயத்தோடு கூட இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கலாம். போராட்ட நிமித்தம் வந்த பயம், பலவீனத்து நிமித்தம் வந்த பயம், ஏதோ சில சூழ்நிலைகள் நிமித்தம் வந்த பயம், இன்னைக்கு எந்த விதமான பயத்தோடு கூட வந்திருந்தாலும் ஆபிரகாமின் தேவன் சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ பயப்படாதே. ஒன்றை குறித்தும் பயப்படாதே. உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாதே. உன் வாழ்க்கை குறித்து பயப்படாதே. என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படியா இருக்க போகிறது என்று பயப்படாதே. பயம் என்ற ஆவியை தேவன் நமக்கு கொடுக்கல. இந்த காலை
காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் எல்லா பயமான கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் உங்க வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த பயத்தை உண்டு பண்ணுகிற எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் சபித்து துரத்துகிறோம். கர்த்தர் தன் ஜனத்துக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஒன்றை குறித்து பயப்படாது. உன்னை அழைத்த ஆபிரகாமின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆபிரகாமின் தேவன் வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன். கர்த்தர் தான் உனக்கு கேடகம். கர்த்தர் தான் உன் குடும்பத்துக்கு கேடகம். கர்த்தர் தான் உன் சபைக்கு கேடகம். கர்த்தர் என்னால உனக்கு பாதுகாப்பா இருப்பார். சத்துருவனை மேற்கொள்வதில்லை, சத்துருவனை அழிப்பதில்லை. எந்த போராட்டமோ எந்த சூழ்நிலையோ உன்னை நிர்மலம் ஆக்குவதே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். காரணம், ஆபிரகாமின் தேவன் உனக்கு கேடகமா இருக்கிறார், உனக்கு கேடகமா இருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தர் தான் உனக்கு கேடகம். கர்த்தர் உனக்கு கேடகம். எந்த தீங்கு உன்னை அணுகிறதில்லை, எந்த பொல்லாப்பு உனக்கு நேரிடுவதில்லை. லீபாரா சாந்தி. எத்தனை காற்றுகள், சுழல் காற்றுகள், புயல் காற்றுகள் உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் வந்து வீசினாலும் கர்த்தர் உனக்கு கேடகமாய் இருந்து அவர் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். லீபாதா லாமா சாந்தோ ஓ ரிகேபாலா சாந்தோ ரிபாலா நரி அன்சு. ஆண்டவர் கேடகம் மாத்திரமல்ல, ஆபிரகாமின் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு பலன் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, பல சூழ்நிலைகள் நிமித்தம், சில ஏமாற்றத்தின் நிமித்தம், கஷ்டத்தின் நிமித்தம் நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இல்ல ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? ஏன் என் வாழ்க்கையில் எந்த பலன் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில் எந்த பலன் உண்டாகல? நான் ஜெபிக்கிறேனே, நான் ஆராதனைக்கு செல்லுகிறேனே, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேனே, ஏன் இன்னும் இந்த சூழ்நிலை மாறல? ஏன் இன்னும் இந்த கஷ்டம்? ஏன் என் வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லை என்று நீங்கள் கேள்வியோடு கூட இருப்பீர்களானால் ஆபிரகாமின் தேவன் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே, இந்த காலத்திலே தேவன் உனக்கு பலன் அளிக்கிறவராய் கடந்து வருகிறார். உன் ஜெபத்துக்கு அவர் பலன் அளிக்கிறார். லீபாரா சாந்தோ. ரொம்ப நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்க, எந்த பலனும் இல்லை என்று சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இந்த நாட்களிலே, இந்த காலத்திலே நான் உனக்கு பலன் அளிப்பேன். ஓ, ஜெபத்தை விடாம ஜெபித்தபடினால் நான் உனக்கு பலன் அளிப்பேன். எனக்காய் தொடர்ந்து ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறபடினால் நான் உனக்கு பலன் அளிப்பேன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமுக்கு பலன் அளித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஊழியத்தில், அந்த காரியத்தில் எல்லாவற்றிலும் பலன் அளிப்பார். லீபாரா சாந்தோ. உங்களை அழைத்தவர் சும்மா விட்டுறவே மாட்டார். உங்களை அழைத்தவர் உங்களை கைவிட்டுறவே மாட்டார். அவர் உனக்கு பலனை அளித்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். உனக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கு உனக்காய் வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில உண்டான எல்லா தீமைகளை, சூழ்நிலைகளை மாற்றி இந்த நாள் முதல் கொண்டு உன் வாழ்க்கையில பலனை காணும்படியாய் கர்த்தர் புதிய வழிகளை, புதிய வாசல்களை திறக்கிறார். லீபாதா ராபா சாந்தோ. இயேசுவின் நாமத்தினால அப்பா, இந்த ஜனங்களுக்கு நேராக புதிய வழிகள், வாசல்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகட்டும், குடும்பங்களில் பலன் உண்டாகட்டும், அவங்க கையிட்டு செய்கிற வேலைகளில் பலன் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். லீபாரா சாந்தோ. கைகளை தட்டி கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. லீபாரா சாந்தோ. தகப்பனே, எங்களை நடத்துங்க, எங்களை உருவாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே ஆபிரகாமின் தேவன், நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமென். அழைத்தவர் ஆபிரகாமுக்கு எவ்வளவு உண்மை உள்ளவராக. ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை நிறைந்தவர்,
நமக்கு வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். நாம் நிற்கிற கடைசி காலம், கடைசி மணி நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய சபை உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். நாம் எந்த காலத்தில் வாழ்கிறோம், எந்த காலத்தில் நிற்கிறோம், எத்தனை மணி நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சபை என்று சொல்லுவது நான் கட்டடத்தை குறித்து பேசல, நீங்களும் நானும் தான் திருச்சபை. வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 3:16 பரிசுத்தாவின் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நாமே தேவனுடைய ஆலயம். இங்க இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனோட ஆலயம். இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரும்போது இந்த கட்டடத்தை அவர் தூக்கிட்டு போகிறது இல்லை, உன்னையும் என்னையும் அவரோடு வைத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டு போகிறார். ஆமென். சத்தமா? ஆக நீங்களும் நானும் தான் சபை. ஆக சபை இந்த கடைசி நாட்களில் இயேசுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போறதுக்கான என்னென்ன அடையாளங்களை சொன்னாரோ அத்தனை அடையாளங்களும் துல்லியமாய் இன்னைக்கு நம் கண்களுக்கு முன்பாய் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கு. அல்லேலூயா. இயேசு சொன்னார், நான் திரும்பி இந்த உலகத்துக்கு வருவேன், நான் வரும்பொழுது என்னென்னலாம் நீங்கள் அடையாளமாய் பார்க்க முடியும் என்று அவர் சொன்னாரோ, எழுதி கொடுத்தாரோ அத்தனையும் துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். கடந்த சில 2 வாரங்களுக்கு முன்பாய் இஸ்ரவேல் தேசத்தில் அவர்கள் ஒரு ஒத்திகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். யூதர்கள். என்ன ஒத்திகை? தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட பிறகு தேவனோட ஆலயத்துல பலியிடக்கூடிய அந்த பலி ஆராதனைய ஒத்திகை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒத்திகை நடத்துகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? நிஜமான காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக ஒரு ஒத்திகை செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால என்ன செய்யறாங்க? ஒத்திகை செய்யறாங்க, பார்க்கறாங்க. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிற தேவ ஆலயம் மறுபடியும் கட்டப்படும் பொழுது பலியிடுவதற்கு முன்பாய், அந்த இடத்துல அந்தி கிறிஸ்து வருவதற்கு முன்பாய் ஆண்டவர் வந்து சபை எடுத்துக் கொள்வாராம். இன்னொரு முக்கியமான அடையாளத்தை இந்த கடைசி நாட்களில் நமக்கு ஆண்டு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார், சபைக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஒத்திகை நடக்கிறது, அவர் சொன்ன யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அவர் சொன்ன கொள்ள நோய்கள், பேரழிவுகள், இதெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இன்னும் ரொம்ப துல்லியமா இந்த ஒத்திகை நமக்கு என்ன வலியுறுத்துகிறதுனா, இயேசுவோட வருகை அவ்வளவு சமீபமாய்விட்டது. ஆக சபை ஆயத்தமாக வேண்டும், தேவ ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டும். இது ஏதோ தானமா இருக்கிற காலம் அல்ல, அலட்சியமா இருக்கிற நேரம் அல்ல. திருச்சபை அவருடைய வருகைக்கு ஆயத்தமா ஆகிற காலத்தில் நேரத்தில் நாம் நிற்கிறோம். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மணவாளனோடு கூட மேகத்தில் நாம் அவரோடு கூட இருக்கும்படியாய், பரலோகத்தில் அவரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கும்படியாய் நாம் இந்த இடத்துல இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். பரிசுத்தருக்கு ஏற்ப நாம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். ஆக திருச்சபை காலத்தை அறிந்து வாழணும், நேரத்தை புரிந்து வாழணும். இனி காலம் செல்லாது. ஆக உங்களை அர்ப்பணிங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவரோட வழியில நடங்க. அவர் சொன்னபடியே, வாக்கு பண்ணபடியே உங்களுக்கு காரியங்களை செய்து அவரோட வருகையில உங்களை நினைவு கூர்ந்து அவர் எடுத்து கொண்டு போவார். அல்லேலூயா. ஆக இன்றைய சபைக்கு 3 விதமான தரிசனம் தேவை. இன்றைய தேவ ஜனங்களுக்கு 3 விதமான தரிசனம் தேவை. அல்லேலூயா. இந்த தரிசனம் இல்லாமல் நீங்கள் ஒரு நாளும் கர்த்தருக்குள் கட்டப்பட முடியாது. அல்லேலூயா. பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த நாட்களில கட்டப்படுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில நல்ல ஒரு தேவ பிள்ளையாய், ஆவிக்குரியவனாய் கட்டப்படணும்னு சொன்னா 3 விதமான பார்வை அல்ல தரிசனம் நமக்கு தேவை. 3 விதமான வெளிப்பாடு நமக்கு தேவை. அல்லேலூயா. நீங்களும் நானும் வேதத்தில் வரும்போது வாசிக்கலாம். ஏசாயா புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஏசாயா 6வது அதிகாரம் 1-4 வரை வாசிங்கள். முதல் தரிசனம், முதல் வெளிப்பாடு அல்ல முதல் பார்வை வாசிங்கள். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன.
அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது ஏசாயா கண்ட முதல் தரிசனம் அல்ல முதல் பார்வை. ஹல்லேலூயா. முதலாவது ஏசாயா யாரு நீங்க புரிந்து கொள்ளணும். ஏசாயா கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆமென். வேதத்தை நாம் பார்க்கிற தீர்க்கதரிசிகளிலே பிரதான பெரிய தீர்க்கதரிசி ஏசாயா. இயேசுவுடைய வருகையை குறித்து, அதாவது இயேசுவோட பிறப்பை குறித்தும் இயேசுவுடைய சிலுவையின் மரணத்தை குறித்தும், ஆமென், இயேசு பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனத்தை உரைத்த வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி. இப்ப இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் முதல் தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த தீர்க்கதரிசிக்கு முதல் பார்வை உண்டாகிறது. என்ன? அது பரலோகத்தின் தரிசனம். யாரை குறித்து? ஆமென், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அல்ல தேவனை குறித்தான ஒரு பார்வை, தேவனை குறித்தான ஒரு வெளிப்பாடு, தேவனை குறித்தான ஒரு தரிசனம். அல்லேலூயா. அந்த தரிசனத்தில் என்ன பார்க்கிறார்? தேவன் பரிசுத்தராய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அந்த பரலோகத்தில் வீற்றிருக்கிற இமன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை பார்த்து அங்க இருக்கும் அத்தனை தேவ தூதர்களும் ஆண்டவரை போற்றி பாடுகிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி. ஏசாயா என்ற தீர்க்கதரிசிக்கு என்ன வெளிப்படுத்தப்பட்டது? தேவனை குறித்தான வெளிப்பாடு. தேவன் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தர். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படணும்னா கர்த்தரை குறித்தான வெளிப்பாடு நமக்கு இருக்கணும். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நம் தேவன் இவன் எந்த மகத்துவத்தில் மகிமையில் நிறைந்திருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறது உண்மைதான். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் அன்பு உள்ளவர், அவர் கிருபை உள்ளவர். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் அவர் பரிசுத்தர் 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 என்று நீங்களும் நானும் மறந்துடவே கூடாது. அல்லேலூயா. இன்றைய சபைக்கு, இன்றைய கிறிஸ்தவர்கள் இயேசு பரிசுத்தர் என்று மறந்து விட்டார்கள். இயேசுவை பரிசுத்தரை பார்ப்பது மிக மிக குறைவாய் மாறிவிட்டது. இன்னைக்குள்ள உலகத்தில் கிறிஸ்துவ சபைகளில அவர் கிருபை உள்ளவர் கிருபை உள்ளவர் என்றுதான் பார்வை இருக்கே தவிர அவர் மகா பரிசுத்தர் என்ற பார்வை இல்லாம போய்விட்டது, வெளிப்பாடு இல்லாம போய்விட்டது. உன் தேவனை குறித்து சரியான வெளிப்பாடு இன்றைய தேவ ஜனங்களுக்கும் சபைகளுக்கும் இல்லை என்றால் ஒரு நாளும் நாம் கட்டப்படவே முடியாது. ஆக தேவன் பரிசுத்தர் என்று முதலாவது அறிந்து கொள்ளுங்க. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழைப்பு எதற்காக தெரியுமா? வேதம் இப்படி சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்களும். அதுதான் நம்மளுடைய அழைப்பு. வசனம் சொல்லுது, நம்மை பரிசுத்த ஜாதியா தெரிந்து கொண்டாராம். ஆக இன்னைக்கு சபை, இன்றைய கிறிஸ்தவம் பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கு. பரிசுத்தம் என்றால் என்னவே தெரியல. அல்லேலூயா. பாவத்தில் வாழ்ந்த சபை, பாவத்தில் இருந்த உலகத்தில் இருந்த நம்மை கர்த்தர் வேர்பிரித்து அவர் ரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை அவருடைய திருச்சபையில நாட்டினார். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் இன்னும் வளர்ந்து நாம் பெருகணும். அவர் வருகிற வரையிலும் நாம் பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். ஒரு நாள் பரிசுத்தர் இறங்கி வரும்போது பரிசுத்த மணவாட்டியாக சபையை என் ஆண்டவர் எடுத்து கொண்டு போவார். அல்லேலூயா. நீங்கள் நானும் எதற்காக கட்டப்படணும் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கைக்காக அல்ல. ஒரு நாள் பரலோகத்தில் போய் என் தேவனோடு வாசம் பண்ணுவதற்கு நான் கட்டப்படணும். அல்லேலூயா. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, இந்த உலகத்துக்குரிய நோக்கத்துக்காக அல்ல, இந்த உலகத்துக்குரிய காரியத்துக்காக அல்ல. நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்கு ஏற்றவனாய் மாற்றப்படணும், கட்டப்படணும். அல்லேலூயா. இன்றைய சபை தங்களை கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள், தங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். உலக பாவத்தினால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு நிறைய கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ளத்தனமாய் சபைகளுக்குள் கள்ளத்தனமான உபதேசங்களை, தீர்க்க தரிசனங்களை கொண்டு வந்து சபையை கரைப்படுத்தி சபை வழி தப்பி போகும்படியாய் இன்னைக்கு சபை எதை வேணுமா செய்யலாம், எப்படி வேணுமா இருக்கலாம், எப்படி வேணுமோ வாழலாம் என்ற உபதேசங்களை கொண்டு வந்து சபை தன் பரிசுத்தத்தை இழந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா.
ஆண்டவர் ஒண்ணுதான் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகினால் நீங்கள் பரிசுத்தமாயிருங்க. ஆண்டவரோட வசனம் படி சொல்லி இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாளை உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பார்க்கிறாயா? உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உங்கள் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும் என்று எதிர்பார்க்கிறாயா? நான் ஒன்று சொல்லுவேன், இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தேவன் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் பார்க்கிற பரலோக தரிசனம்லாம் என்ன தெரியுமா? என்ன பார்க்குறாங்க? பரலோக தரிசனம். ஆண்டு பரலோகத்துக்கு போனேன், ஆண்டரோட நடந்தேன், அங்கே தோசை சாப்பிட்டேன், இட்லி சாப்பிட்டேன்னு. ஆமென். இன்னைக்கு நமக்கு கிடைக்க தரிசனம் என்ன? எப்படிப்பட்ட தரிசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? நமக்கு கிடைக்கிற தரிசனம் எல்லாம் மாம்சமானதோ சுயநலமான தரிசனங்கள். இன்னைக்கு முதலாவது நமக்கு தேவையான தரிசனம் கர்த்தரை குறித்தான தரிசனம். அவர் சிங்காசனத்தில் பரிசுத்தராய் வீற்றிருக்கிறார். இந்த தரிசனம் சபைக்கு உண்டாகணும். இங்க அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் இந்த தரிசனம் உண்டாகணும். நம் தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இரண்டாவது தரிசனம், அவனுக்கு உண்டான இரண்டாவது தரிசனத்தை வாசிங்க. முதலாவது தரிசனம் மேலான தரிசனம். இரண்டாவது தரிசனம், இப்படி மேலான தரிசனத்தை கண்டு கொண்டிருக்கிற இந்த ஏசாயாவுக்கு இப்போ உள்ளான தரிசனம் வருது. ஆமென். உள்ளான தரிசனம் என்ன? வாசிங்க எனக்கு. ஆமென். 5-7 வாசிங்க. அப்பொழுது நான், ஐயோ ஐயோ அதமானனே, நான் அசுத்த உதடு உள்ளவன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ரெண்டாவது தரிசனம், முத தரிசனம் பரலோக தரிசனத்தை பெறுறான். அடுத்த தரிசனம் யாரை குறித்து வருது? தன்னை குறித்து ஒரு தரிசனம். அல்லேலூயா. அவனுக்கு உள்ளான தரிசனம். ஆமென். அவனுக்கு உள்ளான தரிசனம் என்ன வெளிப்படுத்தப்படுகிறது? அவன் பாவியான மனுஷனாய் வெளிப்படுகிறான். அவன் சொல்றான், என் நாவு அசுத்தமுள்ள உதடு, ஐயோ அதமானனே, நான் பாவிகள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன், என் வாயின் வார்த்தைகளோ பாவத்தினால் நிறைந்திருக்கு என்று ஏசாயா கதறுகிறான். மேலான தரிசனம், பரிசுத்தமான தரிசனத்தை கண்டவன் இப்ப தனக்குரிய உள்ளான தரிசனத்தை பார்க்கிறான். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ உலகத்தில் எப்படி தெரியுமா இருக்கு? எல்லாரும் மேலான தரிசனத்தை பார்த்துட்ட பிறகு மற்ற வாழ்க்கையில் என்ன நடக்க போது, கர்த்தர் என்ன செய்ய போறான்னு பார்க்குறாங்க. யாரும் தனக்குள்ளாக தனக்குரிய காரியத்தை பார்ப்பதே கிடையாது. அல்லேலூயா. இப்ப நான் அதமான மனுஷன், நான் பாவியான மனுஷன் யாரு புலம்புறா? யார் கத்துறா? யார் இந்த ஏசாயா? இவ்வளவு நேரம் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஏசாயா, இவ்வளவு நேரம் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்த தீர்க்கதரிசி. ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு ஊழியம் செய்யலாம், தீர்க்க தரிசனம் வரம் பெற்றிருக்கலாம், சுகமளிக்கிற வரம் பெற்றிருக்கலாம், இன்னைக்கு 9 வரங்களும் நமக்குள்ள இருக்கலாம். ஆனால் நம்மை குறித்து நமக்கு தரிசனம் இல்லைன்னா, நமக்குள்ளான உள்ளான காரியத்தை குறித்து நமக்கு வெளிப்பாடு இல்லைன்னா, நாமும் இந்த ஏசாயாவை போல உணர்வில்லாமல் பாவத்தில் இருக்க முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீங்க யோசிக்கலாம், இது சொல்றதுக்கு தான் மலேசியால இருந்து வந்தீங்களான்னு. ஆமென். ஆனா இன்றைய கடைசி கால சபைக்கு இந்த தரிசனம் தேவை. நம்மை குறித்து நமக்கு சரியான வெளிப்பாடு, நமக்குள்ளான காரியத்தை நாம் பார்க்க முடியலனா என்ன அர்த்தம்? பிசாசு நம்மளை வஞ்சித்து வைத்திருக்கிறான், நம் கண்களை மூடி வைத்திருக்கிறான். அல்லேலூயா. இன்றைய சபையின் கண்கள், ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படணும். நமக்குள்ளானதை நம்ம பார்க்கணும். 4 பேர் நம்மளை பார்த்து சொல்றது இல்லைங்க, 4 ஊழியக்காரங்க வந்து கை வச்சு உனக்குள்ள இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றதல்ல. இன்னைக்கு நமக்கு நம்மை குறித்தான வெளிப்பாடு தேவை, நம்மை குறித்தான பார்வை நமக்கு தேவை. அல்லேலூயா. ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்தாரு. ஆனால் அவர் கண்கள் மூடப்பட்டிருந்தது. தன்னை குறித்தான உள்ளான காரியங்களை அவர் தெரியாம பார்க்க முடியாம இருந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ஊழியம் செய்யலாம், சர்ச்சுக்கு வரலாம், ஆராதனை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், உங்களுக்குள் இருக்கிற பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பார்க்க முடியாதபடி பிசாசு உங்க கண்களை மூடி வைக்க முடியும். அல்லேலூயா. ஏசாயா அப்ப கதறுகிறான், ஐயோ நான் அதமான பாவியான மனுஷன், அசுத்தமுள்ள உதடுள்ள மனுஷன். கதறுகிறான். இந்த கதறுதல் எப்போ வந்தது தெரியுமா?
மேலான தரிசனம் பெற்ற பிறகு. உண்மையாய் ஒரு மனுஷன் கடவுளுடைய தரிசனத்தை அல்ல கடவுளோட மேல பார்வையை கொண்டவனாய் இருப்பானால் அவன் இரண்டாவதாய் தன்னை குறித்தான அவனுக்கு ஒரு பார்வை, ஒரு வெளிப்பாடு இருக்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களா. நம்ம ஜெபிக்கிறேன்னு சொல்றோம், தேவனோட பிரசன்னத்துக்கு போகிறோம், அங்க தரிசனம், அந்த தரிசனம், இந்த தரிசனம் பார்த்தோன்னு சொல்றோம். நான் எப்போதும் என் ஜனங்களை பார்த்து கேட்பேன், நீ 1000 தரிசனம் பாரு, உன்னை குறித்து நீ என்ன தரிசனம் பார்த்த? அல்லேலூயா. உன்னை குறித்து தேவன் என்ன வெளிப்படுத்தினார்? ஆமென். பாஸ்டர் சில அம்மா வந்து சொல்லும், பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணனா அந்த சிஸ்டரை பத்தி கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், இந்த பிரதரை பத்தி எனக்கு வெளிப்படுத்தினார். நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், உன்னை குறித்து கர்த்தர் என்ன வெளிப்படுத்தினார்? அல்லேலூயா. உன்னை குறித்து சரியான வெளிப்பாடு தேவன் உனக்கு கொடுக்கலனா சம்திங் ராங். அல்லேலூயா. கடல் மீதான தரிசனம் இரண்டாவது அவனுக்குள்ளான ஒரு தரிசனம். மறந்துடாதீங்க. நீங்க நினைக்கலாம், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் தீர்க்கதரிசி, நான் ஒன்றும் தப்பு செய்யல, நான் எல்லாத்துலேயும் சரியாக தான் இருக்கிறேன், நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வை எப்படி இருக்கிறது? சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ற, ஆண்டவரே என் உள்ளந்தரியங்களை ஆராய்ந்து பாரும். அல்லேலூயா. எனக்குள்ள ஏதாவது உம்மை குற்றப்படுத்தும்படியாய், உம்மை துக்கப்படுத்தும்படியான காரியம் இருக்குமானால் என்று சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் படைத்தவர்களா இருக்கிறோம்? தேவ சமூகத்தில் அமர்ந்து என்னை ஆராய்ந்து பாரும், எனக்குள் இருக்கிற குறைவுகள், பலவீனங்கள், என் பாவங்கள் எனக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு எத்தனை பேர் திறப்புல நின்று ஜெபிக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் கட்டப்படணும்னா, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரணும்னா, உங்களுக்குள்ளான பார்வை நமக்கு தேவை. தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்து ஆராய்ந்து தேவனிடத்தில் கேட்கணும், எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. யாரோ இன்னொரு மனுஷன் வந்து சொல்லி நான் திருந்துறது அல்ல, எனக்குள் நீங்கள் வெளிப்படுத்துங்க, எனக்கு நீங்க உணர்த்துங்க. நான் எதை விடணும், நான் எதை மாற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. இந்த ப்ராசஸ் அல்ல, இந்த காரியத்துக்குள் நீங்க போகலனா கிறிஸ்துவின் வருகையில நாம் கைவிடப்பட முடியும். ஏன்னா நாம் உணராம அறியாம ஏதோ சில குறைவுகளில், பலவீனத்தில், பாவத்தில் நாம் மூழ்கி கடக்க முடியும். அல்லேலூயா. ஏசாயாவுக்கு இந்த தரிசனம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியல அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான்னு. அல்லேலூயா. தேவனை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறான்னு அவனுக்கு தெரியல. அவர் போறாரு, ஊழியம் செய்றாரு, தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு, எல்லாம் செய்றாரு. ஆனா ஆண்டவர் வெளிப்படுத்துகிற, மகனே எனக்கு உன்னோட ஊழியம் முக்கியம் இல்லப்பா, உன் ஆத்துமா எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுடைய ஆத்துமா ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்துகிறார்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரா சகோதரியே, இங்க அமர்ந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் நம்மை குறித்து ஒரு பார்வை தேவை, வெளிப்பாடு தேவை. ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபிங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பரலோகத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் இன்னடா உம்மை அறியும்படி உம்மை வெளிப்படுத்துங்க, அந்த மேலான வெளிப்பாடை தாங்கன்னு கேளுங்க. ரெண்டாவது, என்னை குறித்து எனக்குள்ளான வெளிப்பாடை தாங்கன்னு கேளுங்க. மூன்றாவது, வேதம் சொல்லுகிறது அவனுக்கு கிடைத்த வெளிப்பாடு. வாசிங்க 8வது வசனத்தை. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான், யார் நம்ம காரியமாய் போவா என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அல்லேலூயா. இப்ப வெளிப்புறமான வெளிப்பாடு, மேலான வெளிப்பாடு, இரண்டாவது உள்ளான வெளிப்பாடு, மூணாவது வெளிப்புறமான வெளிப்பாடு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார், யார் நம் காரியமாய் போவா? எங்க போ சொல்றாரு? ஆண்டவர் கேட்கிறாரு, யாரு என் காரியமா போவதற்கு யார் இல்லப்பா, யார் என் காரியமா போவா? எங்க போகணும்? அழிந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் நடுவுல அவர்களிடத்தில் போவதற்கு ஆட்கள் இல்லப்பா. ஆண்டவர் புலம்புறார். அகில உலகத்தை ரட்சித்தவர், ஜாதிகளை ரட்சித்தவர் சொல்றாரு, யார் போவா? சில வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகள் இருப்பாங்க. பிள்ளைகள் உருப்படாத பிள்ளைகளா இருந்தா, எந்த விதத்திலும் உதவி இல்லாத பிள்ளைகளா இருந்தா, இந்த அப்பா அம்மா என்ன தெரியுமா சொல்லி புலம்புவாங்க? நமக்குன்னு காரியங்களை செய்ய ஒன்றும் இல்லை, பிள்ளைகள் இருந்தோம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, நம்ம வேலையை நம்ம காரியத்தை நமக்கு எந்த விதத்திலையும்
எந்த உதவி இல்லைன்னு சொல்லி புலம்புறாங்களே, அதே மாதிரி இவர் புலம்புறாரு. உலகத்தில் எத்தனையோ ஜனங்களை ரட்சித்தவர் இப்ப கேட்கிறாரு, யார் நம் காரியமா போவா? அப்படின்னா இன்றைக்கு சபை தேவ ஜனம் உதவாததாய் போய்விட்டது. ஆமென். கேட்கிறார், ஏசையா யார் நம் காரியமா போவா? இப்ப ஏசையாவுக்கு ஒரு குழப்பம் உண்டாகுது. என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் நான் ஆண்டவர் ஊழியத்தை தானே செஞ்சுட்டு இருக்கிறேன், இவ்வளவு நாள் நான் ஆண்டவருக்காக தானே ஓடிக்கொண்டு இருக்கிறேன். இவர் இப்போ கேட்கிறாரு, யாரு என் காரியமா போவான்னு கேட்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆமென். ஏசையா இவ்வளவு நாள் செஞ்ச ஊழியம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. எல்லாரும் ஊழியம் செய்யலாங்க, ஆனா நம்ம செய்கிற ஊழியம் கர்த்தருக்கு பிரியமா? நாம் செய்கிற ஊழியம் தேவனுக்கு சித்தமானதா? ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு, அவன் எனக்கு சித்தமான யாவையும் செய்வான். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தை விருப்பத்துல செய்யறாங்க, அழைப்புல செய்யல. தேவன் நம்மளை அழைத்து திட்டம் தெளிவா நம்ம ஊழியர்கள் மூலியமாய் நமக்கு உறுதி கொடுத்து ஆண்டவர் அந்த உறுதி பெற்று அந்த ஊழியத்தை செய்யல. ஆமென். யாரோ மூணாவது மனுஷன் சொன்னாங்க, எனக்குள்ள இந்த ஆசை வந்துச்சு, நான் ஆண்ட தரிசனத்தை பார்த்தேன் என்று நம்ம அநேகர் எண்ணி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் இப்படி சொல்லுவேன், சபைக்கு நம்மை அழைத்தவர் கர்த்தர். நம்மை அழைத்தது உண்மைனா, இந்த ஊழியம் செய்வது தேவன் நம்ம கையில கொடுப்பது உண்மைனா, நம் மேய்ப்பன் மூலியமாய் நமக்கு அதை உறுதிப்படுத்தி அவர்கள் ஜெபம் பண்ணி நம்மளை அபிஷேகம் பண்ணி டெடிகேட் பண்ணி அந்த ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு வழிவகுத்து கொடுப்பார்கள். அதுதான் முறை, அதுதான் ஒழுங்கு. ஆமென். நம்ம அநேக நேரங்களில் இன்னைக்கு இஷ்டம் போல ஊழியம் செய்யறோம். உன் இஷ்டத்துக்கு ஊழியம் செய்வது ஊழியம் அல்ல, தேவ சித்தத்தின்படி செய்வதுதான் ஊழியம். ஏசையா இவ்வளவு நாள் செய்யறான், அவனுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறான், என்னடா இவர் இப்போ கேட்கிறாரு, யார் என் காரியமா போவான்னு? இவ்வளவு நாள் நான் அவரோட வேலையை தானே செஞ்சுட்டு இருக்கிறேன், அவரோட ஊழியத்தை தானே செஞ்சுட்டு இருக்கிறேன் என்று ஏசையாக்குள்ள ஒரு குழப்பம். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப அவனுக்குள்ள ஒரு தெளிவு வருது. ஆண்டவர் இந்த கேள்வி கேட்கிறாரு, உடனே சொல்றான், இதோ நான் போகிறேன் ஆண்டவரே. எங்க போகணும்? அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பணும். நான் இப்படி சொல்லுவேன், ஆண்டவர் சபைக்கு இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் கொடுத்த வேலை ஊழியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல மைக்கு பிடிக்கணும், பாடணும், பிரசங்கிக்கணும்னு நம்ம அநேகர் இயங்குறோம். நான் ஒன்னு சொல்லுவேன், நமக்கு கொடுக்கப்பட்ட உன்னதமான ஊழியம் நாம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அது படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கோ, ஏழைக்கோ பணக்காரனுக்கோ, சின்னவங்களுக்கோ பெரியவங்களுக்கோ அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியம் சுவிசேஷ ஊழியம். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் அவனுக்கு வெளிப்பிரகமான தரிசனத்தை கொடுக்கிறார், வெளி பார்வையை கொடுக்கிறாரு. ஏசையா, நீ இப்படி உள்ளுக்கே இருந்துறாத, வெளியே ஒரு கூட்ட ஜனம் அழிஞ்சு கொண்டிருக்கு, இந்த ஜனங்களுக்கு புறப்பட்டு போய் நீ ஊழியம் செய். இங்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, முதல் வெளிப்பாடு தேவன் பரிசுத்தர் என்று அறிந்துகொள். இரண்டாவது வெளிப்பாடு உன்னை குறித்து நீ அறிந்துகொள். மூன்றாவது, இந்த உலகத்தில் ஜனம் அழிந்து கொண்டிருக்கு, ஏசையா சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாய் ஒரு திரளான ஜனம் கிறிஸ்துவின் பக்கம் திருப்பப்படணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்படணும். நீங்களும் நானும் அவர் காரியமாய் புறப்பட்டு போகணும். சத்தமா சத்தமா ஹல்லேலூயா. இந்த இடம் கொள்ளாத அளவுக்கு நிரம்பி வழியத்தக்க தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி, காயப்பட்டவர்களை குணமாக்கி, சிறைப்பட்டவர்களை இயேசு பக்கம் திருப்பணும். இதுதான் கடைசி கால ஊழியம். ஹல்லேலூயா. கடைசி மணி நேரத்தை நிற்கிறோம். ஏசையா வருவதற்கு முன்பாய் ஒரு திரளான ஜனம் கர்த்தர் பக்கம் திருப்பப்படணும். ஹல்லேலூயா. நான் யார் கிறிஸ்துவுக்குள்? என் தேவன் யார்? எதற்காக என்னை தேவன் வைத்திருக்கிறார்? என் தேவன் யார்? பரிசுத்தர். நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கணும்? பரிசுத்த வாழ்க்கை வாழணும். நான் என்ன செய்யணும்? எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த 3 தரிசனத்தை பிடித்து கொண்டு இந்த கடைசி நாட்கள்ல நீங்கள் கட்டப்பட்டு இயேசுவுக்காய் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. இனி தாமதம் செல்லாத தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுங்க. ஆமென். இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்து பாருங்களேன். நான் இப்படி சொல்லுவேன், ஆதியாகமம் 15:1 தேவன் சொன்னபடியே கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருந்து
எல்லா பயங்களுக்கு உங்களை நீங்களாக்கி உங்களுக்கு அவர் பலன் அளிப்பார். அல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய கேள்வி என்ன தெரியுமா? இந்த ஏசாயா ஊழியக்காரனாய் தீர்க்கதரிசியாய் இருந்து இந்த 3 பார்வை இல்லாம போனதுக்கு என்ன காரணம்? இந்த 3 வெளிப்பாடு இவ்வளவு நாள் அவனுக்கு பெற்றுக்கொள்ளாம இருந்ததுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இங்க அமர்ந்திருக்கிற நீங்கள் கூட இந்த 3 வெளிப்பாடு, மேலான வெளிப்பாடு, உள்ளான வெளிப்பாடு, வெளிப்புறமான வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளாம இருப்பதற்கு ஏதோ சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் இன்னைக்கு தடையா இருக்கலாம். அந்த தடைகளை நீக்கி பாருங்க. தேவன் உங்களுக்கு இந்த வெளிப்பாடுகளை தர சர்வ வல்லவர். அல்லேலூயா. நீங்க பரலோக வெளிப்பாடை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை குறித்தான வெளிப்பாடு உண்டாயிரும். இமன் வெளியே அழிந்து கொண்டிருக்க ஆத்துமா மீது ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு வந்துடும். என்ன காரணம் ஏசாயாவுக்கு வரல? வாசிங்க என்னோடு கூட. ஆமென். ஏசாயா 6 அதிகாரம் 1வது வசனம். ஊசியா ராஜா மரணம் அடைந்த பிறகு ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். போதும். எப்ப இந்த தரிசனத்தை காண்கிறார் ஏசாயா? எப்ப காண்கிறாரா? ஊசையா செத்த பிறகுதான். அல்லேலூயா. அப்ப ஊசையா உயிரோடு இருக்கிற வரையிலும் அவன் என்ன காண்கல? இந்த தரிசனத்தை பார்க்கல. இன்னைக்கு இதே தான் நான் சொல்றேன். சபைகளுக்குள் நிறைய ஊசையா இருக்கிறது. நமக்குள் நிறைய ஊசையா இருக்கு. இந்த ஊசையா நமக்குள்ள சாகலனா, நாம் சபைகள்ல சாகலனா இந்த தரிசனங்களை நாம் பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த ஊசையா மரணம் அடைந்த பிறகுதான் ஏசாயாவுக்கு இந்த தரிசனம் வருது. அன்பு சகோதரா, சகோதரியே, இன்றைக்கு நமக்குள் சில ஊசையாகள் சாக வேண்டும். நம் சபைகள் இருக்கிற ஊசையா சாகணும். இம்மேன். ஊசையா எதுக்கெல்லாம் அடையாளப்படுத்தப்படுகிறது தெரியுமா? இம்மேன். கவனிங்க. முதலாவது இந்த ஏசாயா, இம்மேன், ஏசாயாவுக்கும் ஊசையாவுக்கும் என்ன சம்பந்தம் தெரியுமா? ஏசாயா ஊழியக்காரன். ஊசியா நான் தமிழ் ஸ்கூலுக்கு போகவே இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்க. உண்மையிலேயே நான் மலேசியா தேசத்தில் மலாய் படித்தவன். தமிழ் படிக்கல. தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இவன் எழுத்து கூட்டி தான் போட. ஏதோ எனக்கு வர தமிழில் பேசுகிறேன். தமிழ்களில் குற்றம் கண்டீர்களானால் தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் தமிழ் புலவர்கள். தமிழ் மகனே, தமிழ் மகளே, என்னை மன்னித்து விடு. அல்லேலூயா. தமிழன் என்று சொல்லடா. தலை நிமிர்ந்து பாருடா. ஏன் தலை கீழே குமிஞ்சு நிற்கிற? மேலே நிமிர்ந்து பாரு. தமிழ் வாழ்க. இம்மேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க தமிழ் மகனே. இம்மேன். தமிழ் புரியுமா? குடிமகனும் இருக்கிறீர்களா? தாங்கள் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன். இம்மேன். நல்லா கவனிங்க. இந்த ராஜா சாகர பிறகு, சத்த பிறகுதான் ஊழியக்காரனுக்கு தரிசனம் வருதான், வெளிப்பாடு வந்ததாம். அப்ப என்ன தடையாக இருந்தது? இந்த ராஜா தான் தடையா இருந்திருக்கிறான். இந்த ராஜா யாரு? இஸ்ரவேலுக்கு அவன் ராஜாவா இருக்கலாம். ஆனா இவன் ஏசாயாவு சொந்தக்காரன். ஏசாயாவுக்கு என்ன? ஏசாயா அந்த ராஜாவுக்கு கர்சன், சொந்தக்காரன். இப்ப தேசத்தை ஆள்ற ராஜா சொந்தக்காரனா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? என்ன பிரச்சனைனா, இவன் இந்த ராஜா உயிரோடு இருக்கிற வரையிலும் இந்த ஊழியக்காரனோட கண்ணு ராஜா மேலதான் இருந்துச்சு. அப்படின்னா ராஜாவை தான் சார்ந்து இருந்தான். ராஜாவை தான் பார்த்து. ஏன்னா நினைச்ச நேரத்தில் இவர் அரண்மனைக்கு போகலாம், நினைச்ச நேரத்தில் போய் ராஜா சொந்தக்காரனால உதவியை பெற்றுக்கொள்ளலாம், அவன் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். ஆகினால் இவர் யாரை அதிகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது? தேவனை பார்க்க, தேவனை தேட நேரம் அவசியம் இல்லாமல் இருந்தது. இவன் பார்வையெல்லாம் ராஜா மேல. அவன் யாரை அதிகமாக சார்ந்து இருந்தான் தெரியுமா? ராஜாவை. அல்லேலூயா. இப்ப ராஜா செத்த உடனே இவனுக்கு வேற வழி இல்லை. இப்ப அவன் பார்க்க வேண்டிய ஒரே நபர் ஆண்டவர் மாத்திரம்தான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்த ஊசையாவை நீங்க சார்ந்திருக்கீங்க? எந்த ஊசையாவை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க? ஆமென். ஒருவேளை உங்க திறமையில சார்ந்திருக்கிறீங்களா? உங்க பலத்துல சார்ந்திருக்கீங்களா? இல்ல உங்க பணத்துல சார்ந்திருக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது எம்எல்ஏ இல்ல என்ன சொல்லுவாங்க மந்திரி யாராவது உறவினர்கள் இருக்காங்களா? எதை சார்ந்திருக்கீங்க? எதை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? யாரை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய இடங்கள விசுவாசிகள் பாசரே ஹீரோவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாசரே சார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பாசரை மண்டையை போட்டா அது அப்படியே பின்வாங்கி விழுந்து போயிருது.
அந்த பாசர் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து பின்வாங்கி போயிட்டா அவனும் பின்வாங்கி போயிடுறான். காரணம் என்ன? அவன் அவரை சார்ந்திருந்தபடினால். நீங்களும் நானும் ஒரு மனுஷனை சார்ந்திருக்க தேவன் அழைக்கல. உங்களையும் என்னையும் சேனைகளின் கர்த்தரை சார்ந்திருக்கும்படியாய், உங்களையும் என்னையும் அவரை மாத்திரம் பார்க்கும்படியாய் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே, தேவ சபையே, இன்னைக்கு நீ யாரை பார்த்து கொண்டிருக்கிறாய்? நீ பார்க்க வேண்டியதை பார்க்காம நீ வேற ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டிருப்பாயானால், நீ அவரை சார்ந்திருக்க வேண்டிய நீங்கள் வேற ஏதோ ஒன்றை சார்ந்து கொண்டிருப்பாயானால், அதுதான் உங்களோட ஊசையா. அந்த ஊசையா இன்றைக்கு சாகப்படணும். அல்லேலூயா. அந்த ஊசையாவை நீங்க சாகடித்தாகணும். ஆமென். உனக்கும் எனக்கும் ஒரே இரட்சகர், ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை பார்த்து துக்கிக்கிற காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் மத்தியில் பரிசுத்தரோடு நிற்க வேண்டிய நம்ம ஜனங்க சபை அநேக நேரங்களில் தவறான மனிதரோடு கூட நிற்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரை பார்க்கிலும் சர்ச்சு தான் பெருசா தெரியுது. ஆண்டவரை பார்க்கிலும் ஊழியக்காரங்க தான் பெரியவங்களா தெரியுறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல, யூதர்கள் மேல கோவப்படுறாரு. இப்படி சொல்றாரு, டேய், நான் தேவ ஆலயத்திலும் பெரியவர்ரா, நான் யோனாவிலும் பெரியவர்ரா. ஆமென். ஆண்டவர் சொல்றே, நான் இந்த பில்டிங்கை பார்க்கிறோம், நான் பெரியவர். இந்த பில்டிங் மேல இருக்கிற பக்தியும் இந்த பில்டிங் மேல இருக்கிற வைராக்கியமும், ஆமென், உங்களுக்கு என் மேல என்ன இல்ல இல்லாம போச்சு. யோனா 3 நாள் மீனுக்குள்ள இருந்து வந்ததுனால யோனாவை பெரியவனா பாக்குறீங்க. ஆனா அந்த யோனாவில நான் பெரியவர். இன்னைக்கு எத்தனை சபை மக்கள், கிறிஸ்தவ உலகம் இன்னைக்கு ஊழியக்காரங்களை பெரியதா பார்க்கிறோம். ஊழியக்காரங்களை நேசிங்க, கனப்படுத்துங்க, மரியாதை கொடுங்க. ஆனா அவர்கள் ஒரு நாளும் தேவனுக்கு மேலாக இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊழியர்கள் துணிகரமாய் பாவங்கள் செய்த பொழுதிலும், ஆமென், அக்கிரமங்களை செய்த போதிலும், இன்னும் பாவத்தை விட்டு மனம் திரும்பியிருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் அதே பாவத்தில் இருக்கும் போதிலும் இன்னும் அவங்களோடு கூட நின்று கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஐயா, ஒருவன் பாவம் செய்வது மனுஷன் இயல்பு. விழுந்துட்டா ஏஞ்சிட்டா வேற, மனம் திரும்பிட்டா வேற. தாவீது விழுந்தான், ஆனா ஏஞ்சான், மனம் திரும்பினா கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தினார், என் இருதயத்துக்கு ஏற்ற என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், துணிகரமா கிருபையின் பேரில் இன்றைக்கும் பாவங்களை செய்து கொண்டு, ஆமென், இன்னும் துணிகரமாய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு ஊழியம் செய்கிற அவர்களோடு கூட பெரிய கூட்டம் நிற்கிது. உண்மையா சத்தியத்துக்காய் நின்று பரிசுத்தத்துக்காய் வைராக்கியம் காட்டி நிற்கிற ஊழியர்களோட சிறு கூட்டம் தான் நிற்கிது. அல்லேலூயா. ஏன்? அவங்க ரொம்ப நல்லா பாடுறாரு, நிறைய ஆமென் ஆல்பம் வழியாக்கி இருக்கிறார், ஆமென், நல்லா ஆட வைக்கிறாரு, ஓட வைக்கிறாரு. இல்ல சகோதரா, என் அன்பு சகோதரியே, ஆமென், என் ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தர், ஆமென், மணவாளனாகிய இயேசு பரிசுத்த மணவாட்டியாக சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பில்டிங், பெரிய பில்டிங்ல பெரிய கூட்டம், நிறைய கூட்டம் இருக்கிறதுனா நமக்கு சபைக்கு போகிறது அல்லங்க. இன்னைக்கு பெரிய சர்ச்சு, நல்ல வசதியான சர்ச்சு, ஏசி இருக்கிற சர்ச்சு அப்படின்னு ஜனம் தேடி போகிறது. அப்படி அல்ல. அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாரா, அந்த ஊழியக்காரன் கர்த்தரோட வழியில நடக்கிறானா, சத்தியத்துக்கு நிக்கிறானா என்று ஆராய்ந்து பாரு சகோதரா. ஆமென். ஏன்னா பரிசுத்தர் வரும்பொழுது நீ வஞ்சிக்கப்பட்டு கைவிடப்பட்டு நீ விழுந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு அன்பா சொல்லுகிறேன், இன்னைக்கு ஊசியா உங்கள் நடுவில் இருக்கிறோமானால் அதை அழிச்சு விடுங்க. அல்லேலூயா. 2வது ஊசையா யாரு தெரியுமா? என்னோடு கூட வாசிங்க. எதற்கு அடையாளப்படுகிறார் தெரியுமா இந்த ஊசையா? வேதத்தில் திறப்பீர்களானால் நீங்க வாசிக்கலாம். 2 நாளாகமம் 26:16 வாசிங்க. அவன் பலப்பட்ட போது, யாரு? ஊசியா பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும், தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து போதும். அல்லேலூயா. 2வது ஊசையா யார் தெரியுமா? எதுக்கு அடையாளப்படுறான் தெரியுமா? அந்த ஊசையா
பெருமைக்கு அடையாளப்படுகிறான். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் ஊசியாவை ஆசீர்வதித்து அவன் வளர்ந்து பெருகும் பொழுது, ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர் இன்னைக்கு உங்களை வளர்ச்சிக்குள்ள, ஆமென், என்ன தலைப்பு சொன்னீங்க பாஸ்டர்? உருவாக்கப்படும் போது வளருவோம். வளரும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும். பெருகும் போது நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது தெரியுமா? பெருமை வந்துடக்கூடாது. ஆமென். இந்த ஊசையா பெருமைக்கு அடையாளப்படுகிறான். இந்த ஊசையாகிய பெருமை நமக்குள்ள இருக்குமானால், இந்த பெருமை சாகலனா ஒரு நாளும் மேலான தரிசனமோ உள்ளான தரிசனமோ வெளியாபுறமான தரிசனம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய பெருமை இருக்கு. ஆமென். பண பெருமையா இருக்கலாம், ஜாதி பெருமையா இருக்கலாம், இல்ல என்ன சொல்லுவாங்க, படிப்பு பெருமையா இருக்கலாம், பதவி பெருமையா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை. என்ன ஆவிக்குரிய பெருமை தெரியுமா? நான் தவறாம சர்ச்சுக்கு போறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் காணிக்க கொடுக்கிறேன், நான் தான் கடவுளுக்கு ஊழியம் செய்றேன், நான் தான் எல்லாத்துலயும் சரி. ஆமென். ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய பெருமை. அல்லேலூயா. ஆமென். சபைக்குள்ளே முன்னோர்த்தவங்களை பார்த்து அற்பமாய் நின்றோம், அவங்களை கேவலப்படுத்துகிறோம். எதுக்கு இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரீங்க? ஒழுங்கா ஜெபிக்க தெரியல, ஒழுங்கா பைபிள் படிக்க தெரியல. ஒரு ஆவிக்குரிய பெருமை நமக்குள்ள, வெளிய பெருமை. ஆமென். ஆண்டவர் பெருமைக்காரனை எதிர்த்து நிற்கிறாராம். அல்லேலூயா. இந்த பெருமை கவனிங்க. இந்த பெருமை இருக்கிற வரையிலும் ஏசையா யாரை பார்க்க முடியல? ஏசையாவுக்கு என்ன பெருமை தெரியுமா? நம்ம ஆளு தேசத்தை ஆள்ற கிங்கு சார். ஆமென். எப்படி தூக்கி நெஞ்ச தூக்கி நடந்திருப்பாரு? எப்படி நெஞ்ச தூக்கி நடந்திருப்பாரு? என்ன கெத்தா வாழ்ந்திருப்பாரு? ஆமென். அரண்மனைக்கு போயிட்டு வெளியே வரும்போது மக்களை பார்க்கும்போது எப்படி கெத்தா நடந்து போயிருப்பாரு. இன்னைக்கு பல கெத்து பெருமையில வாழ்ந்து கொண்டிருக்க. கெத்துலாம் எங்க வருது தெரியுமா? பெருமையில. ஏதோ ஒரு பெருமை, ஏதோ ஒரு காரியம் நமக்குள் பெருமையை உண்டாக்கி நம்ம பெருமையா நிக்கிறது பெருமை, நடக்கிறது பெருமை, பேசுறதுல பெருமை. ஆமென். ஏதாவது ஒரு இடத்துல சர்ச்சில், ஆமென், அவங்கள ஏதாவது அவங்க பேரை சொல்லணும்னா ஒரே கோபம், அவங்களுக்கு பொன்னாட போத்தலைன்னா பெரிய கோபம், ஆச்சரம். ஓ பாஸ்டர் எப்படி என் பேரை மறந்தாரு? எப்படி பாஸ்டர் என்னையே சொல்லல? நானும் தானே செஞ்சேன், நானும் தானே கூட. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் என்ன தெரியுமா? உனக்குள் ஏதோ ஒரு பெருமை மறைஞ்சு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெருமை சாகணும் சகோதரா. இந்த பெருமை சாகாம ஒரு நாளும் தரிசனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவன் பூமிக்கு விழுவதற்கு முன்பாய் அவன் தூதனா இருந்தான். அல்லேலூயா. அந்த தூதன், நீங்களே நல்லா யோசித்து பாருங்க, விழுந்ததுக்கு ஒரே காரணம் பெருமை. அல்லேலூயா. நான் தான் சர்ச்சில் பெஸ்ட், நான் பாடினா தான் அபிஷேகம் வரும், ஆமென், நான் ஜெபித்தாதான் வானம் திறக்கப்படும் என்ற பெருமைலாம் வேணாம் சகோதரா, சகோதரிய வேணாம். இன்னைக்கு எல்லா விதமான பெருமையை சாகடித்து விடுங்க. அதை சாகடிக்காம ஒரு நாள் நீங்க வளரவே முடியாது. அல்லேலூயா. ஊசையாவுக்குள் அன்னைக்கு எப்ப ஏசையா இவன் சார்ந்திருந்த இந்த ராஜா இந்த பெருமை செத்துச்சோ அன்னைக்கு தான் தரிசனம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. மூன்றாவதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, ஊசையா எப்படி காணப்படுகிறார் தெரியுமா? 2 நாளாகமம் 26:19 வாசிங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். என்ன கொண்டான்? கோபம் கொள்ளுகிறான். யார் மேல கோபம் கொண்டான் தெரியுமா? யார் மேல கோபம் கொண்டான் தெரியுமா? வீட்டில் போய் வாசிங்க, எனக்கு நேரம் இல்லை ரொம்ப சொல்ல. வேதத்தை வசனத்தை வாசிக்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தேவ ஊழியர் மேல கோபப்படுகிறான். சபையில் ஆசாரியர்கள் இதை செய்யாதன்னு சொல்றாங்க, இது சரியில்லைன்றாங்க. உடனே அவனுக்கு என்ன உண்டாகுது? கோபம். அல்லேலூயா. இன்னைக்கு பாஸ்டர் ஒன்று சொல்ல முடியல, ஊழியக்காரங்க ஒன்று சொல்ல முடியல, சபையில் ஒரு சில விஷயத்தை கண்டிக்க முடியல, உடனே மூக்குக்கு மேலே வருது நமக்கு கோபம். அப்படிதானே? நீங்களாம் அப்படி இல்லை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான் எங்கள் ஊரில் இருக்கவங்கள சொல்கிறேன், உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் கோபமே வராது, அவ்வளோ சாந்தமான சன்னதி நீங்கள். அல்லேலூயா. வீட்டில் ஒரு வார்த்தை புருஷன் சொல்ல முடியுதா? சட்டிப்பானை பறக்குது. ஆமென். கோபம் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் கோபம். ஆமென். இந்த கோபம் ஊசையாவுக்கு அடையாளம். இந்த கோபத்தினால் ஊசையாவுக்கு வந்த நஷ்டங்களை போய் வீட்டில் வாசித்து பாருங்க.
அல்லேலூயா. முக்கியமா அவனுக்கு யார் மேல வந்தது தெரியுமா? தேவ ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்கள் மேல. ஆமென். நம்ம ஊழியர்கள் நம்மளை 1000 காரியங்கள் சொல்லலாம், கண்டிக்கலாம், திட்டலாம். அவர்கள் நம்ம மேல் வைத்திருக்கிற தகப்பன் அன்புல செய்கிறார்கள். நாம் ஒருவரும் கெட்டு போயிராதபடி கிறிஸ்துவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக நம்மை கோபத்தில் சில நேரங்களில் நம்மளை சீர்படுத்துகிறார்கள், நம்மளை கண்டிக்கிறார்கள், உணர்த்துகிறார்கள். ஆனா அந்த கோபத்துக்கு பின்னால கிறிஸ்துவின் அன்பு இருக்கும். அல்லேலூயா. ஆனா நீங்க அது நிமித்தம் கோபப்படாதீங்க. இங்க ஊசையா கிட்ட, ராஜா கிட்ட சொல்ற, ராஜா இது நீ செய்ய வேண்டிய காரியம் இல்லை, இதை நீ செய்யக்கூடாது என்று சொன்ன பொழுது அவனுக்கு கோபம் வருது. சில நேரத்தில் பாஸ்டர் ஒன்று செய்யாதீங்கன்னு சொன்னா விட்டுருங்க, கோபப்படாதீங்க. ஆமென். உங்களுக்கு ஒரு நேரம் இருக்குமானால் அதை செய்வது தேவ சித்தமானால் நிச்சயமா அதே ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் உங்களை செய்ய வைப்பார், உங்களுக்கு கொடுப்பார். அதற்கு பொறுமையா காத்துருங்க, கோபப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமென். கோபத்துல விட்டுறோமா? கோபத்துல ஃபோன் பண்ணி 4 பேர்கிட்ட பாஸ்டர் இப்படி பேசிட்டாரு தெரியுமா, பாஸ்டர் இப்படி செஞ்சுட்டாரு தெரியுமா. இப்போ ஃபோன் இல்லை, வாட்ஸ்அப்பு. இங்க இருக்க வாட்ஸ்அப்பு, எங்க ஊர்ல எல்லாம் வாட்ஸ்அப்லேயே பேசும். ஆமென். அதுக்கு ஒரு குரூப் வச்சிருக்கோம். ஆமென். அந்த குரூப்ல பேசும், பாஸ்டர் அம்மா அப்படி பேசிட்டாங்க, பாஸ்டர் அம்மா அப்படி திட்டாங்க. அல்லேலூயா. அம்மா தானே திட்டினாங்க. ஆமென். வீட்டில் அம்மா அப்படி திட்டினா ஊரில் இருக்க எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லுவேன்? வீட்டில் அப்பா திட்டா ஊரில் இருக்க எல்லாருக்கும் கூப்பிட்டு சொல்லுவேன்? இல்லை. இன்னைக்கு கோபம் நான் இப்படி சொல்லுவேன், கோபம் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு வராதபடி தடை செய்யும். அல்லேலூயா. இந்த ஊசையா என்ற கோபம் சாகிற வரையிலும் தரிசனத்தை காண முடியாது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் பெருமை இருக்கும், பயங்கர கோபக்காரங்களா இருப்பாங்க. ஆனால் சர்ச்சுக்கு வந்து பயங்கரமாக ஆராதிப்பாங்க, ஆண்டவர் எனக்கு இது வெளிப்படுத்த அது நான் இப்படி சொல்லுவேன், அதையும் பொய், அது ஆண்டவர் வெளிப்படுத்தல, பேய் வெளிப்படுத்துது. அல்லேலூயா. ஆவின் கனி இல்லாம ஒரு நாளும் தேவன் உனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்த மாட்டார். அல்லேலூயா. ஆக சொன்ன இமன் கர்த்தர் மேல் இருக்கிற பார்வை வேற எது மேலேயாவது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஊசையா சாகணும். 2வது சொன்ன பெருமை என்ற ஊசையா சாகணும். 3வது சொன்ன கோபம் என்ற ஊசையா சாகணும். 4வது சொல்றேன், 26:18 வாசிங்கம்மா. ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். அல்லேலூயா. எது அவனுக்கு கொடுக்கப்படாதோ அதை துணிகரமா என்ன செய்கிறான். அடுத்து என்ன தெரியுமா? 4வது துணிகரம். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நிறைய விஷயங்களை துணிகரமா செய்கிறோம். அதை நம்ம செய்யக்கூடாது, அதை நம்ம பார்க்க கூடாது, அங்க போக கூடாது. ஆனா நமக்கு கடவுள் மீதான ஒரு பயம் இல்லாம துணிகரமா செயல்படுகிறோம். அல்லேலூயா. இது இன்னொரு ஊசையா, இந்த துணிகரம் என்ற ஊசையா சாகணும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடாது என்று எது உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கோ அதை துணிகரமா செய்யாதீங்க. எதை பேசக்கூடாதோ அதை துணிகரமா பேசாதீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் ஊசையா. இதெல்லாம் இப்படி இருக்கிற வரைக்கும், இப்படி பேசுற வரைக்கும், இப்படி நடக்கிற வரைக்கும் தரிசனத்தை பார்க்கவே முடியாது சகோதரா. உன் தேவனை குறித்தான வெளிப்பாடு உனக்கு வராது, உன்னை குறித்தான வெளிப்பாடு உனக்கு இருக்காது, அழிகிற ஜனங்களை குறித்தான வெளிப்பாடு ஒருபோதும் உனக்கு இருக்காது. ஆக இந்த 4 காரியத்தை உங்களுக்கு முன்பாய் வைத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தயவாக ஊசையா இன்னைக்கு உங்களுக்குள் இருக்குமானால் சாகடிச்சு விடுங்க, அதை இனி வளர விடாதீங்க. இந்த ஊசையாகள் இருக்கிற வரையிலும் நீங்கள் ஆண்டருக்குள்ள கட்டப்பட முடியாது, நீங்க வளர முடியாது, நீங்க தேவ மகிமையை பார்க்க முடியாது. இந்த ஊசையாகள் இருக்கிற வரையிலும் தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்ய முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாய் அவருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் இருக்கிற ஊசையாக்கள் சாகடிக்கப்படணும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்ப நான் ஜெபிக்க போகிறேன். அப்பா, பரிசுத்தம் இல்லாமல் யாரும் அவர் கிட்டி சேர முடியாது.
பரிசுத்தம் இல்லாமல் அப்பா அவரை தரிசிக்க முடியாது. இன்றைக்கு ஒரு பரிசுத்தம் எங்கள் உள்ளத்தில் உண்டாகட்டும், எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். இந்த சபை பரிசுத்த சபையாய் நாங்கள் யாவரும் மாறும்படியாய் எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் பரிசுத்தத்துல வளரட்டும், பரிசுத்தத்துல கட்டப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள் பரிசுத்தத்தை உண்டு பண்ணுங்க. பரிசுத்தப்படுத்து சகோதரா, சகோதரிய பரிசுத்தப்படுத்து, உன் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்து, உன் வீட்டை பரிசுத்தப்படுத்து. கர்த்தர் உன் நடுவில் அற்புதம் செய்ய போகிறார், உன் குடும்பத்தில் அற்புதம் செய்ய போகிறார். நீ அதிசயங்களை காண போகிறாய். லேபரா சாச்சோ லிமரா சாச்சோ. யார் என் காரியமா போவா? ஆண்டவரே, ஊசியா செத்தாதான்ப்பா இந்த ஜனங்களும் காரியமா போவாங்க. எவ்வளவு சுயநலமா நானும் என் வீட்டாரும் நான் நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நானும் என் வீட்டாரும் சர்ச்சுக்கு போனா போதும் என்று வாழ்ந்த இந்த நிலைகள் எல்லாம் மாறணும். இனி ஒவ்வொரு நிமிஷமும் அழிகிற ஆத்துமாக்களை நினைக்கட்டும்பா, புறப்பட்டு போகட்டும். அழிகிற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லட்டும். கிறிஸ்து வருகைக்கு ஒரு பெரிய திரளான கூட்டத்தை இந்த ஜனங்கள் ஆயத்தப்படுத்தட்டும். இன்னைக்கு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் கர்த்தருடைய காரியமாய் இன்னிலிருந்து புறப்பட்டு போகும்படியாய் அவர்களுக்குள் இவ்வளவு நாள் தடையாயிருந்த ஊசியா மரித்து போவதாக நான் முடிக்கிறேன் தகப்பனே. இதெல்லாம் செய்யும் பொழுது ஆதியாகமம் 15:1 சொன்னீங்களே, பயப்படாத, கர்த்தரை பலப்படுத்தி கர்த்தருக்கு கேடகமாய் இருந்து இந்நாளிலிருந்து தீர்மானம் எடுத்த ஊசியாவை கொன்று போட்ட நீங்கள் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பலன் காண செய்வார். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜனங்களை ஆசீர்வதித்து சுகத்தை பேசி, சமாதானத்தை பேசி, விடுதலையை பேசி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒளியட்டும், எல்லாம் புதிதாகட்டும். மாமிசத்தின் கிரியைகள், மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகட்டும். இனி பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். தேவனை நோக்கி பார்க்கும்படியான தரிசன கண்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஐயா அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா, என்மேல் அசைவாடும், அசைவாடும் ஆவியான தேவா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாஸ்டர் இப்படி வாங்க, முத்து பிரதர் மேல வாங்க. ஸ்தோத்திரம். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கூட நில்லு. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you. ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஆண்டவர் தொடர்ந்து பாஸ்டரை ஆசீர்வதிக்க முடியா. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தகப்பனே, அருமையான சகோதரனை இந்த மலேசியா தேசத்தில் நீங்கள் வைத்திருப்பதற்காக நன்றி. ஒரு அவயவம் கஷ்டப்படும் போது அந்த தேசத்தில் எங்களுக்காக ஜெபிக்க கொடுக்க உடைய பிள்ளைகளை பலப்படுத்தினீங்க. நன்றி அப்பா. அதுபோல நாங்களும் அந்த மலேசியா சபைக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க கிருபைதாங்க ஆண்டவரே. அந்த சபையை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அக்கா பிள்ளைகள் எல்லாரும் மேலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். நன்மையினால் நிரப்பும் நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் வாழ்ந்திருப்பார்களாக, சுகித்திருப்பார்களாக என்று வாழ்த்துகிறோம். இந்த சபை திரளாய் பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஏற்கனவே ஒரு ஆராதனை முடிச்சு வந்திருக்காங்க. அடுத்த ஆராதனையில செய்தி கொடுக்கிறதுக்காக போறாங்க. நாம் கரங்களை தட்டி அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். கர்த்தர் நம்மை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ. நம்ம சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய உழைப்பை வேண்டாம், நம்ப வேண்டாம். நம்முடைய திறமை, நம்முடைய வருமானம், சொத்து சுகம், பெத்த பிள்ளை, ஸ்தோத்திரம், நேசிங்க. அவங்கள நம்பி வாழ வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா அடிக்கடி வாயில சொல்லுவாங்க, என் பிள்ளைய தான் நம்பியிருக்கேன், என் மகன் தான் என்னை காப்பாற்றுவான், என் மகன் தான் இப்படியே சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். ஆமாம். படிக்க அனுப்பின பைய ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டே போயிட்டான். ஆமாம். இது தேவையா? அப்படியே சொல்லுவேன். சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன் அவன் தான் என்னை காப்பாற்றுவான். அவன் போயிட்டான். ஒரு நாளும் நம்ம என்ன இந்த வார்த்தை என்ன பண்ண வேண்டாம். ஸ்தோத்திரம். ஆமாம். அந்த பிள்ளைகிட்டே சொல்லுங்க, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார்.
ஆமாம், எங்கள் பிள்ளைகிட்ட நான் சொல்லியிருக்கோம், ஏய் ஒரு நாள் உன்ட்ட வந்து நிற்க மாட்டோம், கர்த்தர் தான் எங்களை காப்பாற்றுவார். உனக்கு வேணால் வந்து ஏதாவது நினச்சிட்டு போ, வாங்கிட்டு போ. நாங்கள் யார் கையும் நம்பி நிற்கக்கூடிய ஆள் இல்லை, நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கெத்துலேயே நின்று பாருங்க, உங்கள் காட்டில் எப்பவும் மழை பெய்யும். நீங்கள் அநேகருக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். இன்றைக்கே நடத்துகிறார். ஒரு நாள் நானும் பாஸ்டர்மாவும் பழம் வாங்கணும், நைட்டு ஃபாஸ்டிங்கு ஏதாவது ஜூஸ் போடணும், பழம் வாங்கணும்னு பைக்கை எடுத்துகிட்டு ரோட்டில் ஏறுறோம். ஆமாம், ஒரு பெரிய பஸ் வந்து நிறுத்தி ஒரு பை நிறைய எங்களுக்கு பழம் கொடுத்தான். நம்புவீங்களா? ஆமாம், நம்ப முடியுதா? இப்போமே கர்த்தர் இப்படி நடத்துகிறாரே, நமக்கு ஒன்று வேணும்னு போனால் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இப்போமே அப்படி நடத்துகிறாருன்னா உண்மையிலே நம்ம வயசான காலத்தில் நம்மளை எப்படி நடத்துவார்? மகிமையாக நடத்துவார். மனுஷனை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க. இந்த ஏசாயா மனிதர்களை சார்ந்து இருக்கிற வரைக்கும் அவனுடைய தரிசன கண்கள் திறக்கல. என்னைக்கு அவன் கர்த்தரை சார்ந்தானோ அன்னைக்கு கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தின் மேல தரிசனங்களை கொடுக்க ஆரம்பித்தார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை ராஜாவாய் காணும்படி அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கும் அந்த தரிசன கண்கள் வேணும்னு கேட்பீங்கன்னா இன்றைக்கே அந்த உசியா ராஜாவை தைரியமாய் கொலை செய்யுங்கள். இன்னைக்கு பிரசங்க தலைப்பு என்ன? கொலை செய்யுங்கள். ஆமா, பக்கத்தில் உள்ள சகோதரன சகோதரி அல்ல, வீட்டுக்காரனையோ வீட்டுக்காரியோ அல்ல, யாரை கொலை செய்யுங்கள்? உசியா ராஜாவை கொன்று விடுங்கள். ஸ்தோத்திரம். அவன் மனிதர்களை சார்ந்து வாழச் சொல்லுவான், அவன் பெருமையாய் பேச சொல்லுவான், அவன் துணிகரமாய் நடக்க சொல்லுவான், அவன் கோபப்படுத்துவான். ஸ்தோத்திரம். அவன் கோபப்படுத்துவான். ஸ்தோத்திரம். நீங்க அதெல்லாம் வகை கண்டு ஞானமாய் நடக்க பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.